ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராஜா ராணி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது சந்தியா, சரவணன் எல்லாருமே கடை திறப்புகளுக்காக ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ உடனே சிவகாமி இருந்துட்டு அங்கே சரவணன் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்குமாமா, அங்கே கொடுக்குற கிஃப்ட்டை வந்து நீயே எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சந்தியா வந்து அந்த கிஃப்ட்டை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போது சரவணன் வந்து நீங்களே எடுத்துக்க வேணாம், வாங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. இல்லை அத்தை எடுத்துக்க சொன்னாங்க, அத்தை கிட்ட நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க ஆட்டோ பிடிக்கிறதுக்காக. இப்போ ஒருத்தர் அங்கே வந்து இப்படி பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது சந்தியா வந்து இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அங்கே சிவகாமி வந்து கேட்குறாங்க, என்னம்மா தசு புசுன்ற, நீ 7வது தான் ஃபெயிலுன்னு சொன்னாங்க, என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 7வது ஃபெயிலா, உன் அண்ணா அப்படிதாம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அண்ணா எதுக்காக இந்த மாதிரி சொல்லிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காங்க. இப்போது சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கடை திருவிழாவுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2 பேரும் சினிமாவுக்கு போனவங்க செந்திலும் அர்ச்சனாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வீடு வந்து டாப்பால் உடஞ்சிட்டு இருக்கு. திருடுறெல்லாம் என்னது இல்லை செந்தில் சொல்கிறாங்க, ஆதி வந்து எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவான், நம்ம இப்போ எங்கே போயிட்டு வந்தோம் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம போயிட்டு வந்தது சினிமாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரிஜினலு, நம்ம போய் சொல்ல போகிறது என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு போனவன்னு சொல்கிறீ, உங்கள் நெத்தியில விபூதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நெத்தியில தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அர்ச்சனா வீட்டு பக்கத்திலே கோயில் இருக்குது. இப்போ செந்தில் வந்து விபூதி எடுத்துன்னு வந்து அவளுக்கும் வச்சுட்டு அவங்களும் வச்சுக்கிறாங்க. சரிவா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கதவு ஓப்பனில் இருக்குது. என்ன கதவு ஓப்பனில் இருக்கே, ஆதி பார்வதியில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக பொருளெல்லாம் கீழே கிடந்துட்டு இருக்கும். திருடு வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆதி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க தான் ஊர் சுத்த போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்போ ரூம்குள்ளெல்லாம் வந்து பார்க்குறாங்க, நகையெல்லாம் ஏதாச்சும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அர்ச்சனாவோட நகை வந்து அவங்க கீழே பதுக்கி வச்சுட்டு இருந்தது கிடச்சிச்சு. இப்போ உன் நகை கிடச்சிச்சு, எல்லாரும் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கடிகாரம் கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் சினிமாவுக்கு வந்து இப்போ என் வேலையும் போச்சு, வீட்டில் இவ்வளோ பொருளும் காணும், ரொம்பவே டென்ஷனில் இருக்குது. உடனே அர்ச்சனா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அத்தை வந்து அவ்வளோதான், எங்கடி போயிட்டு இருந்தா, இந்த வீட்டை பார்த்துக்கிறதோட உனக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்களே, ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் உடனே ஆதிக்கு கால் பண்ணுறாங்க, எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துன்னுக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் என்ன எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லாத திருடன் வந்து எல்லாம் பூட்டெல்லாம் உடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆதி பார்வதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் கூட தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 2 பேரும் டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஆதி வந்து ஐயோ நம்ம பார்வதி வேறு பொய் சொல்லிட்டுமே, இப்போ போகிற வழியில் கூட்டுக்கலாம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக் எடுத்துன்னு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சந்தியாவோட ஃபேமிலியில் எல்லாரும் கடை திருவிழாவுக்காக ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு கடை திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்கள எல்லாரும் வர வைக்கிறாங்க. இப்போ சக்கரை எல்லாம் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க கடை திருவிழாவை. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பேப்பர் கட் பண்ணுறாங்க. இப்போ எங்கடா பேரை வைக்க காணும், இவ்வளோ பெருசு கடை பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனா நீங்களே இதை கடை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணது சரவணன் இனிப்பு கடைன்னு இருக்குது. இப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிவகாமி எல்லாருமே. இப்போ உடனே மயில் இருந்துட்டு வீட்டு பக்கத்துலேயே சிவகாமி இனிப்பு கடைன்னு வச்சுருக்காங்க. இங்கே இந்த ஊரில் சரவணன் இனிப்பு கடைன்னு வச்சுக்கிறீங்களா, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வீடியே தான் சுற்றிட்டு இருந்துக்குவோம், உங்ககிட்ட கற்றுட்டு தானே நாங்கள் இந்த மாதிரி பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வாண்ணா உங்கள் கையால் ஒரு ஸ்வீட் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுப்பெல்லாம் பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சுட்டு அவங்க ஜாங்கிரி போடுறாங்க. ஜாங்கிரி போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஜாங்கிரி கொடுக்குற முன்னே அந்த ஜாங்கிரி எடுக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. மயில் அந்த பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரணன் வந்து அங்கே சக்கரை கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாருடா உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நீங்கள் எவ்வளோ பெரிய மாஸ்டர், உங்கள் கையிலேருந்து இந்த கரண்டியை வாங்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ சந்தியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ மயில் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ சந்தியாவுக்கு ஊட்டி விட சொல்கிறாங்க. இப்போ சரவணனும் ஊட்டி விடுறாங்க. எல்லோரும் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ மயிலை கேட்குறாங்க சந்தியா, அப்படி என்ன சொன்னாங்க எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னம்மா நான் சொல்கிறது, நல்லா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அதெல்லாம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அண்ணா வந்து எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஸ்வீட் வாங்கினது எங்கள் அண்ணன் ஐயாவோட கடையில் தான் வாங்கி வந்தாங்க. நாங்கள் அந்த பையை பார்த்ததுமே ரொம்பவே கண்டுபிடிச்சோம்
கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. உடனே இப்போ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சந்தியா. உடனே நீங்கள் 7ஆம் கிளாஸு ஃபெயிலாம், எங்கள் அண்ணா 4ஆம் கிளாஸு பாஸு, ஏன்னா 2 பேருக்கும் பொறுத்தும் நல்லாவே இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அந்த படிப்பில் கேட்காது இருப்பாங்களா, அவங்க அண்ணா வந்து 3 பேர் செய்கிற வேலையை ஒரே ஆள் இழுத்து போட்டு செய்வாங்க, என் தங்கச்சிக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. ஷாக் ஆகுறாங்க சந்தியா. இப்போ உடனே சக்கரை இருந்துட்டு அண்ணி கையால் ஒரு ஸ்வீட் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிவகாமி இருந்துட்டு போட்டால் சரியா போச்சு, ஏன்னா மருமகால நல்லா செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கிரி புளியறதுக்கு போகிறாங்க. உடனே இப்போ நல்லாவே செஞ்சுறாங்க. இப்போ உடனே சிவகாமி இருந்துட்டு நம்ம மருமக தான் சந்தியா நல்லா செய்கிறாளேடா, நாளையிலேருந்து இவளை கடை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இவ ஜாங்கிரி புளிரா அப்படின்னு சொன்னதும் இப்போ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சந்தியா. அந்த ஸ்வீட்டை எடுத்து தூக்கி கீழே போடுறாங்க. என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் வந்து 4ஆவது ஃபெயிலு, நான் வந்து மாஸ்டர் படிப்பு படிச்சிருக்கேன், நான் காலேஜெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன வந்து ஸ்வீட் கடையில் வேலை செய்ய வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னது, நான் வந்து மாஸ்டர் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சிவகாமியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இந்த எபிசோட்ஸை முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோட்ஸில் என்ன மாதிரியான ட்விஸ்டாக இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.